இருக்கிற நேரத்தில் அவர்களை வர வைத்ததும், 2 பெண்களை ஒதுங்கி வைத்ததும், அதில் அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு கயிறு வைத்ததும் எங்கட செயல்பாடுகளில் உள்ளதல்ல, அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய செயல்பாடுகளில் உள்ளது. அன்புள்ள சகோதரர்களே, ஒரு 2 மகள்ல ஒரு மகள் சொல்றா, யா அபத் இஸ்தஜிர்ஹு, வச்சுக்கங்க அவரை கூலிக்கு, அவரை இந்த வீட்டில் கூலிக்கு வைத்துக் கொள்ளுங்கள். இன்ன கைர மன் இஸ்தஜர்தல் கவியுல் அமீன், நீங்கள் வேலைக்கு வைப்பவர்களிலேயே மிக பலமானவர், மிக நம்பிக்கைக்குரியவர் இவர்தான். நீங்கள் வேலைக்கு வைப்பவர்களிலேயே மிக பலமானவர், மிக நம்பிக்கைக்குரியவர். சுபஹானல்லாஹ். இளைஞர்களுக்கு இது ஒரு படிப்பினை இருக்கிறது. நாங்கள் எங்களது செயல்பாடுகளாலும் எங்களது வெளித்தோற்றங்களாலும் எங்களது வெளி நடவடிக்கைகளாலும் பெண்களை கவர நினைக்கின்ற கட்டிளமை பருவ இளைஞர்கள் தான் அதிகம். அப்படியா இல்லையா? அந்த மாதிரி வேலைகளால் ஒரு பாட்டு படிச்சு போகிற முடிய எங்கேயா பிச்சு வீசிடுறது விளங்கிட்டா, அல்லது ட்ரெஸ்ஸை போட்டு ஏதோ ஒரு வகையில் ஏதாவது கிழிச்சிடுறது, எங்கேயா போய் சைக்கிளில் போய் கையை விட்டுட்டு போய் அடிச்சுட்டு பிறல்றது, இதுதான் என்ன அவர்களுடைய அந்த இது. அல்லது ஒரு டிஷர்ட்டை வெட்டி போடுறது, இதுதான் பெண்களை கவர்வதற்கான முறை. நீங்கள் இப்படி கவர்ந்தீங்கன்னா உங்கள் மீது கவரப்பட்டார்கள் யாரா தெரியுமா இருப்பாங்க? அவங்க உங்களை போன்ற ஒரு பெண்ணாகத்தான் இருப்பாங்க. உங்களோட வாழ்க்கைக்கு அல்லாஹ் தஆலா என்னது வத்தய்யிபாத்து லித்தய்யிபீன், நல்ல பெண்களுக்கு நல்லவர்களை தான் அல்லாஹ் தஆலா சேர்ப்பான், கெட்டவர்களை கெட்டவர்களுக்கு சேர்ப்பான். ஆனால் மானம், கௌரவம், கற்பு, இறைவனுடைய நேர்மை, இந்த மாதிரி நம்ம வாழ்வோம் இருந்தால் இறைவன் நல்லவர்களை கொண்டு வந்து சேர்ப்பான். அந்த பெண்ணுக்கு அந்த நேர்மை விளங்குது, இவருடைய சக்தி விளங்குது, நம்பிக்கை விளங்கு. நம்பிக்கை எப்படி கண்டுகொண்டா? கவியுல் அமீன் என்று இவர் நம்பிக்கையுள்ள எப்படி கண்டுபிடிச்சான்னு கேட்கிறேன். இந்த அவ கண்ட நடைமுறையில் செயல்பாடு அந்த நம்பிக்கையை கண்டான். ஆடு மேய்க்கிற பெண் தானே என்ன செய்யல, நினைக்கல. ஆனால் அந்த நம்பிக்கையை கண்டதனால இவருக்கு வேலைக்கு வைங்கன்னு சொல்றாங்க. உடனே தந்தை சொல்றா பாருங்க, தந்தை எப்படி புரியும்? கால இன்னி உரீது அன் உன்ஹக்கிஹக யஹதபனதைய ஹாத்தைன், இந்த பெண்களில் 2 பேர்ல ஒருவரை நான் உங்களுக்கு திருமணம் முடித்து வைக்க நினைக்கிறேன். ஒரு பெண் பாராட்டுறாண்டா, திருமணம் முடிக்கின்ற எண்ணம் இருக்கிறது அர்த்தம் என்பதை தந்தை புரிகிறார். 2 பேர்ல ஒருவரை நான் உங்களுக்கு திருமணம் முடித்து வைக்க நினைக்கிறேன். அதற்காக நீங்க என்ன செய்யணும் தெரியுமா? மகராக 8 வருடம் வேலை செய்கின்ற ஒரு நிலைமை என்ன செய்யுது அவருக்கு வருகிறது. இஸ்லாம் பெண்களை தாழ்த்துறேன்னு சொல்றாங்க. குர்ஆனுடைய வரலாறு அழகா என்ன செய்யுது? பெண்களுடைய உயர்வை சொல்லி காட்டுவதை நாங்கள் பார்க்கிறோம்.